கட்சி பெருமானே உருவாய் அருவாய் உலராய் இலராய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கனியாய் விரியாய் உருவாய் அருவாய் அருவாய் உகனே ஏகப்பத்துணையத்தாய் போற்றி பாகம் பெண்ணுராய் போற்றி. நம பார்வதி பதஜே ஹர மகாதேவா. மெய் அன்பர்களே, நீங்க சொல்லுங்க நம பார்வதி. அவர் போதார் சொல்லக்கூடாது, நீ பேசாம இருங்க. நம பார்வதி பதஜே. நல்ல சவுண்ட் வரணும், இங்க மேல வரணும். கல்யாண கைலாசத்துல இருந்து சாமி வரணும். நம பார்வதி பதஜே. மெய்யன்பர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே திருமுறை விழா என்கின்ற நிகழ்ச்சியிலே மங்கள ஓசையானது ஒலித்து இப்பொழுது திருமுறையில் சிறந்த பாடல்களை இங்கே பாடி அமர்ந்த ஓதுவாமூர்த்திகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இங்கே நால்வர் அருகாமையில் அமர்ந்து அந்த பாடல்கள் பாடும் பொழுது பாட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், ஆர்கனைசர் மைக்கை வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்திலே இங்கு நம்முடைய காஞ்சிபுரம் என்றாலே காமாட்சி, மதுரை என்றாலே மீனாட்சி, காசி என்றாலே விசாலாட்சி, மூன்று அட்சிகள். அட்சி என்றால் வடமொழியில கண், விசாலாட்சி என்றால் விசாலமான கண்ணை உடையவள், மீனாட்சி என்றால் மீனை போன்ற கண் உடையவள், காமாட்சி என்றால் என்ன? ஒரு கேள்விக்குறி. கா என்றால் பிரம்மா, மா என்றால் விஷ்ணு, கா என்றால் பிரம்மானுடைய மனைவி சரஸ்வதி, மா என்றால் மகாலட்சுமி. அந்த இரண்டு கண்களை உடையவள் இந்த காமாட்சி. மற்ற இந்த காமாட்சி அம்மனுக்கு, ஏலவார்கோழி அம்மனுக்கு இப்பொழுது திருமணமானது நடைபெறுகிறது. இந்த திருமணத்தை பற்றி சாதாரண இந்த காமேஸ்வர சிவாச்சாரியார் நடத்துகிறார். எனக்கு ஒரு பாக்கியம் என்னவென்றால், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத சுவாமியினுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த கும்பாபிஷேகத்திலே அந்த சுவாமிக்கு திருக்கல்யாணமானது அங்கே நடைபெற்றது. அதற்கு நான் பிரதானமாக இருந்து நடத்தி தந்தேன் என்கின்ற ஒரு தகுதியின் அடிப்படையிலே இந்த ஏகாம்பரநாதர் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஏகாம்பரநாதர் காமாட்சியை கல்யாணம் பண்றதுக்கு உண்டான அந்த தகுதியை இங்கு வந்து செய்து தருகிறேன் என்று உத்தரவாதம் செய்து இப்பொழுது அந்த வேலையை செய்கிறோம். அதற்கு முன்னர் அமைப்பாளர் யார்? அமைப்பாளர் சொல்லுங்க, அவரை பற்றி சொல்ல வேணாமா? இப்பொழுது அமைப்பாளர்கள் மைக்கை பிடிக்குமாறு வேண்டுகிறோம். எங்கிட்ட கொடுத்தா நான் பேசிட்டே இருப்பேன். ஹலோ, எங்க அந்த அரங்கத்தின் முன் நந்தி முன்னாடி வந்து நிறைய பேர் டூ வீலர்ஸ் விட்டுருக்கீங்க. தயவு செய்து அதை அப்புறப்படுத்தி பார்க்கிங் ஒரு செக்ஷன் ஒதுக்கி இருக்கோம், அந்த இடத்துல விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இருசக்கர வாகனத்தில் வந்து இருப்போர் தங்களது இருசக்கர வாகனத்தை அரங்கத்தின் முன்னிருந்து அகற்றி அதற்கான இடத்தில் இருக்க செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 3 நாட்களாக நடைபெறக்கூடிய சிறப்பாக நடைபெறக்கூடிய
திருமுறை திருவிழாவில் கலந்து கொண்டுள்ள நீங்கள் அனைவரும் மிகுந்த பாக்கியசாலிகள். உங்கள் அனைவரையும் விழா குழுவின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறேன். இன்று ஏலவார் குழலி காமாட்சி உடனுரை ஏகாம்பரநாத பெருமாளுக்கு திருக்கல்யாண திருவிழா. இந்த இனிய நிகழ்வை நம்மிடையே நகைச்சுவையுடன் தொகுத்து வழங்குவதற்காக உயர் திரு கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் இங்கு எழுந்தருளியிருக்கிறார். நாதஸ்வர வித்வான். அவரை பற்றி ஒரு சில வரிகள். கு ஞானசம்பந்தம் ஒரு புகழ்பெற்ற பேராசிரியர், தமிழறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர் மற்றும் சிறந்த நடிகர். குறிப்பாக நகைச்சுவை கலந்த பட்டிமன்ற பேச்சுக்களால் நம்மிடையே மிகவும் பிரபலமானவர். தமிழ் இலக்கியத்தை எளிய நடையில் எளிய கேட்டுக்கிறோம். மிகுந்த நகைச்சுவையுடன் பேசக்கூடியவர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் எனும் ஊரில் பிறந்த இவர் தற்போது மதுரை மாவட்டத்தில் தியாகராய கல்லூரியில் தமிழ்துறை இணை பேராசிரியராக பணியாற்றி தற்போது இக்கல்லூரியின் நகைச்சுவை பேராசிரியராக உள்ளார். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திண்டுக்கல், திருநெல்வேலி, சிவகங்கை உட்பட 15 மாவட்டங்களில் நகைச்சுவையுடன் அவர் தொடருமாறு விழா குழுவின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் பலத்த கைத்தட்டல் தரலாம். ஒரு சத்தம் பத்தலையா? இன்னும் நிறையவே கைத்தட்டுங்க. நன்றி நன்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணினல் அகுதுரும் கழுமள வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகைந்தது என்று சீர்காழியிலே பிறந்த திருஞான சம்பந்த பெருமான் எங்கள் ஊராகிய மதுரையம்பதிக்கு வந்து அங்கு எம்பெருமானையும் எம்பெருமாட்டியும் வாழ்த்துகிற போது தொடங்கிறது நம்முடைய பாரம்பரிய மரபு. அந்த மரபின்படி இன்றைக்கு நாம் வந்திருக்கிற இந்த திருக்கல்யாணத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, மற்ற திருமணங்கள்ல போய் நாம மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுவோம், நல்லா இருக்குன்னு வாழ்த்துவோம். இந்த திருமணத்துல நாம மணமக்கள் தான் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கிறோம். அதான் முக்கியம். நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லாவே கைதட்டலாம். ஒண்ணும் இல்லை, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன். நானும் இதுக்காகவே மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கேன். அனைத்துலக முதலியார் மற்றும் பிள்ளைமார் சங்கத்தினுடைய அமைப்பின் அதனுடைய அமைப்பின் தலைவர் வணக்கத்திற்குரிய பச்சையப்பன் அவர்கள், காஞ்சிபுரம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடையாளம் உண்டு. அந்த காஞ்சிபுரத்தினுடைய பட்டு உலகெங்கும் பிரசித்தி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தலைவர் ஐயா அவர்களுக்கும், செயலராக இருந்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்ற என் இனிய நண்பர் ரொட்டேரியன் திரு முருகேசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே நான் பங்கேற்று பேசுவதற்கு என்னை வரவேற்று எனக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் அறிமுகம் செய்த வணக்கத்திற்குரிய, இந்த நிகழ்விலே நான் பேசுவதற்கான செய்திகள் எல்லாம் வேண்டும் என்று சொன்னபோது, காஞ்சி புராணத்தை கச்சியப்பர் எப்படி எழுதினாரோ, சிவஞான முனிவர் எப்படி எழுதினாரோ, கந்த புராணத்தை கச்சியப்பர் எப்படி எழுதினாரோ, அதுபோல காஞ்சி புராணத்தை சிவஞான முனிவர் எப்படி எழுதினாரோ, அதுபோல அவர்கள் எழுதிய செய்திகளை எல்லாம் எனக்கு சாரமாக தந்தவர் வணக்கத்திற்குரிய பல் மருத்துவர் டாக்டர் ஜெயகரன் அவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தை எழுதுகிற போது இந்த காஞ்சி எப்படிப்பட்ட காஞ்சிபுரம் என்று கேட்டால், நம்ம வழக்கமா காஞ்சிபுரம்னா அது பட்டு படிப்புன்னு ஒரு செய்தி சொல்லுவோம். யுவான் சுவாங் என்ற சீன யாத்திரிகன் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார். இது பல்லவர்களுடைய தலைநகரமாக இருந்தது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பெருமையுடைய இந்த நகரத்துல
தர்மபாலர் என்கின்ற அந்த சமண பெரியவர் இருந்திருக்கிறார். அதே போல போதி தர்மர், நீங்க 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த போதி தர்மர்